ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வாணி கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக காளான் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். என்னோடய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு சாதம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சுட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பூ தொக்கு தான் செய்ய போகிறேன். எப்போவுமே வாழைப்பூவை பொரியலோ கூட்டோ செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் போட்டுட்டு நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரே ஒரு வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். 4 பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பூ போதும்னு நினைக்கிறேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்தோம்னா வந்துடும் ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த நரம்பு இருக்கும் இல்லைங்களா, அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணேன். நீங்கள் எப்படி வாழைப்பூ க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பூவை நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேக விடாமல் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம தொக்கு செய்கிறப்ப திரும்பியும் வேக வைக்க தான் போகிறோம். வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் காளான் ரைஸ்க்கு கொஞ்சமாக தான் மஷ்ரூம் யூஸ் பண்ணேன். மீதி இருக்கிற மஷ்ரூம் வந்து இப்போ மஷ்ரூம் வறுவல் பண்ணிக்கிறேன். வாழைப்பூ தொக்குக்கு இன்றைக்கி ஒரு 4 தக்காளி போல் சேர்த்துக்கிறேன். இது தொக்குக்கு மட்டும் இல்லை, மஷ்ரூமுக்கும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். அதனால் நிறையா இருக்குது. நான் இன்றைக்கி வாழைப்பூ தொக்குக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ சுடு தண்ணியில் வாழைப்பூ போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். பக்கத்தில் ரைஸ் வெந்துட்டுருக்கு. காளான் வறுவலுக்கு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு மஷ்ரூம் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டோன்னா காளான் வறுவல் ரெடி ஆயிரும். சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வடித்து வச்சுட்டு நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாழைப்பூவும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அதை வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. தொக்குக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கட் பண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் தௌராக இருக்க மாதிரி இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அரைச்சி சேர்க்குறது அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தௌராக இருக்குது. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுட்டு இல்லை உரித்து தட்டி வச்சுருக்கிற 4 பல் பூண்டு சேர்த்துக்கணும். அது தொக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா இது 3ம் நல்லா வதக்கின அப்புறமா நம்ம வாழைப்பூ சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்கப்புறம் வாழைப்பூ நான் கட் பண்ணி வச்ச வாழைப்பூ சேர்க்குறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா வாழைப்பூ தொக்கு ரெடி. நல்லா வேக விட்டு எடுத்துடணும். எண்ணெய் பிரியும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வேக விட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேஸ் 4 டேஸ் வரைக்கும் இதை வச்சுருக்கலாம், கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு இருந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.